மகர ராசிக்காரர்கள் மலை ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஏறுற வரைக்கும் உச்சிக்கு போயிட்டான்னு வச்சுக்கணும். ஐயோ அம்மா இன்னும் இன்னும் இவ்வளோ தூரம், ஐயோ அந்த போடுற சத்தத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வருடங்கள் செய்த உழைப்புக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்க தொடங்கும். இது முடியாது என்று நினைத்த காரியம் நகர எல்லா பொறுப்பையும் நீங்களே சுமக்க முயற்சிக்காது. எது உங்கள் தலைக்கு போட்டுக்கணுமோ அதை மட்டும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உங்கள் தலையில் சுமந்துட்டு நான் தான் சுமந்துட்டு இருக்கேன், நான் தான் சுமந்துட்டு இருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தேவையில்லை. நீ கஷ்டப்படுற, வேலைக்கு போகிற, பணம் சம்பாதிக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. யார் புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரு வார்த்தையை நீ அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்க வீட்டில். ஒன்று. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்க எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது ஆனி மாத ராசி பலன்கள். ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இந்த ஆனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சுவாமி நம்ம ஆனி மாதத்துக்கு ராசி பலன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்தால் மேஷம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம். இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் போகும்பொழுது, மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதம். இப்போ அந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது. மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் சூரியன் புதன் மாதிரி கிரகங்கள், சந்திரன் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும் பொழுது, அதே போல் கடகத்தில் குரு சுக்ரன், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள். அப்போ இதை வச்சு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு, இந்த 12 ராசிக்குமே எது எதெல்லாம் நல்லது, எது எதெல்லாம் கெடுதல் உண்மையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லையோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் மணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ராசி பலன்கள். ஸோ இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில ராசிகளுக்கு புதிய விதி பாதையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு களம் மாறும் நேரம், பொறுமையாக இருந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், வேலை, காதல், குடும்பம், தொழில், எந்த ராசிக்கு ஏற்றம், எந்த ராசி அலர்ட்டா ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். 12 ராசிக்கும் சொல்ல போறேன் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கு, எந்தெந்த ராசி ஸ்மூத்தா ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனி மாதம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நித்தியகண்டம் பூர்ணாயுசா இருக்குங்க. ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நித்தியகண்டம் பூரணாயுசுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. விதி எழுதாததை முயற்சி எழுதும் மாதம் ஆனி மாதம். காத்திருந்தவர்களுக்கு கதவு திறக்கும், அவசரப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டும். நீ அவசரப்படுறியோ உனக்கு பாடம் புகட்ட போறது. இந்த மாதம் உனக்கு ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறலாம். சில ராசிகளுக்கு ராஜயோகம், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி. ஸோ கவனமா இரு. இந்த 12 ராசி முழுமையாக நிற்கல. அப்போ உன் ராசிக்கு என்ன சொல்கிறேன், உன் ராசிக்கு என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். உழைப்பவர்களுக்கு உயர்வு உறுதி, அலட்சியம் செய்வதற்கு அலர்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் என்ன செய்தி கொண்டு வருகிறது, முழு பலன்களை நீங்கள் பாருங்க. மகர ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலனில் மகர ராசிக்கு எப்படி இருக்குது. திருவோணம் மகர ராசி, அவிட்ட மகர ராசி இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்திராட மகர ராசிலாம் இருக்குது. மகர ராசிக்காரர்கள் மலை ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஏறுற வரைக்கும் உச்சிக்கு போயிட்டான்னு வச்சுக்கணும். ஐயோ அம்மா இன்னும் இவ்வளோ தூரம், ஐயோ அந்த போடுற சத்தத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோமா அந்த மாதிரி. ஆனால் சைலண்ட் பில்டர் மந்த் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, நீங்கள் ஏதோ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு இருக்கீங்கன்னு மட்டும் கிளியராக தெரியுது. ஏதோ மறைமுகமாக ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன், சம்திங் யூ ஆர் டூயிங்
அது வந்து சில விஷயங்கள் அப்படியே மறைமுகமாக அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. தெரியும். ஒன்று. இன்னொன்று, நல்ல மாற்றங்கள்லாம் வரும். கவலைப்படாதீங்க. பல வருடங்கள் செய்த உழைப்புக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்க தொடங்கும். இது முடியாது என்று நினைத்த காரியம் நகர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். சேமிப்பு மற்றும் சொத்து சேர்க்கும் எண்ணம் வெற்றி பெறும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் டிசிப்ளினை பார்த்து பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது. மகர ராசி பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ 7ல் குரு. ஸோ அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் மட்டும் உங்களுக்கு வேணும். எல்லா பொறுப்பையும் நீங்களே சுமக்க முயற்சிக்காது. எது உங்கள் தலைக்கு போட்டுக்கணுமோ அதை மட்டும் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உங்கள் தலையில் சுமந்துட்டு நான் தான் சுமந்துட்டுருக்கேன், நான் தான் சுமந்துட்டுருக்கேன், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் தலையில் எடுத்து போட்டுட்டு ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்கள். அதுதான் ஒன்று ஞாபகம். 2வது, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் வரலாம். நீ கஷ்டப்படுற, வேலைக்கு போகிற, பணம் சம்பாதிக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. யார் புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரு வார்த்தையை நீ அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்க வீட்டில். ஒன்று ஆச்சா. அடுத்ததான் நீ அடுத்த என்ன பண்ணுற? ஓய்வு எடுக்காமல் வேலை செய்தால் சோர்வு அதிகரிக்கும். கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது ஓய்வு கிடைக்கும் போது கொஞ்சம் நேரமாவது ஓய்வு எடுக்கணும். பழைய நண்பர்களுடன் தொடர்பு குறையலாம். பணம் சம்பாதிப்பதில் கவனம் அதிகமாகி மகிழ்ச்சியை மறக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுல எவ்வளோக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை மறந்துடாது. உனக்கான சந்தோஷம் இருக்குது, உனக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் பணம்னு ஓடினா மட்டும் ஒன்றும் ஆகிடப்படுறது இல்லை. பணமும் இருக்கணும், அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் இருக்கணும். கணவன் மனைவி எடுத்துக்கோங்களேன். கணவன் மனைவி இது ரெகுலராக இப்போ இந்த ஆணி மாதத்தில் நடக்கிற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்கும். மனைவி என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேங்க. ஏன்னா கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. எதாக இருந்தாலும் என்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லாமல் இஎம்ஐ, பட்ஜெட்டு, ஃபியூச்சர் பிளான், ஸ்கூலு ஃபீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோயோ, நம்ம தலையில் எதுவும் கட்டிட போகிறார், நம்மளும் ஏதோ ஓரளவு சம்பாரிச்சுட்டு இருக்கோம், இதை நம்மகிட்டேருந்து எதாவது வாங்கிட போகிறார் அப்படிங்களா? சரி பரவாயில்ல, ஏதோ யோசனையில் இருக்கீங்க, நீங்கள் அப்படியே யோசனையிலே இருக்கு, என்ன பண்ணணுங்கிறத நீங்களே பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நைஸாக நகர்ந்துருவாங்க. முடிஞ்சு போச்சா? கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஏதோ அவங்களால என்ன முடியுமோ அதுதான் கொடுத்து. ஏன்னா இவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், உண்டா இல்லையா? அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக அடுக்க ஆரம்பிச்சிருவார். இஎம்ஐ, பட்ஜெட்டு, ஃபியூச்சர் பிளான், ஸ்கூல் ஃபீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே மனைவி சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆஹா, இவர் ஏதோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாரு நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உஷாராகிடும். அன்பு இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள். இதுலேயே மாமியார் எபிசோடு எப்படி இருக்கும்? வீட்லேயே மாமியார் எபிசோடுன்னு ஒரு தனியாக இருக்குது. எப்போவுமே வேலை தானா அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு மருமகை ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்லைனில் பில்லு கூட கட்டின்னு இருப்பேன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன். எப்போதும் வேலை தானா அப்படின்னு வந்து ஒரு அலட்சியமாக கேட்பாங்க. உடனே வந்து வேலை இல்லைன்னா பில்லு நீயா போய் கட்டுவ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கம்முன்னு சரி ஏதோ வேலையை பார்க்க. இந்த மாதம் குடும்பத்தின ஒர்க் மிஷின் என்று கூட உனக்கு வேலை இருக்க, நீ வேலையை பண்ணி தான் ஆகணும், வேறு விஷயம் இல்லை. எல்லாத்தையும் சின்ன சண்டைகள், சின்ன அரவணைப்புகள், சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்டபிள்டாக கொண்டு போகிறதுல தான் வாழ்க்கை. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி என்னென்ன சேமிப்பு எந்த விதத்திலலாம் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணுங்கள். வீடு, நிலம், வாகனம், சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்குது. ஃபியூச்சர் பிளானிங்ஸ் எல்லாம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து சில பேருக்கு லாஸ்ட் மினிட் ஸ்டடீஸ் பிடிக்காது. சில பேருக்கு டைம் டேபிள் போட்டு படித்தால் பெரிய வெற்றி. இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அரசியலில் இருப்பவர்கள் மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். மேடை பேச்சு குறைவாக இருந்தாலும் செயல் மூலம் பெயர் கிடைக்கும். ஞாபகம் வச்சு அப்ராட், வெளிநாட்டில் இருக்கிற சேலரி டிஸ்கஷன், கான்ட்ராக்ட் ரெனுவல், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஒரு சீனியர் பர்சன் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். அதே போல் ஹெல்த் அலர்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது, வேலை பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக மறக்கிறது, தண்ணி குடிக்கிறது ரொம்ப மறந்து போவீங்க. தண்ணி அடிக்கடி குடிக்கணும். அதே போல் ஓய்வு எடுக்க மறப்பீர்கள். இதுவும் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கணும். முதுகு வலி, கழுத்து வலி, சோர்வு வரலாம். கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் ஜூன் 20, ஜூலை 1, ஜூலை 11. அதிக வேலை சுமை ஏற்க வேண்டாம். குடும்பத்தில் பிடிவாதம் வேண்டாம். பெரிய முதலீடுகள் அவசரம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசிக்காரர், இந்த மாதம் நீங்கள் ஓட மாட்டீர்கள். ஆனால் எல்லோரும் சேர்ந்த பிறகு நீங்கள் இன்னும் முன்னே போய் கொண்டு இருப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய இதுதான் முன்னாடி இருக்கும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க. ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்.
சுவாமி இப்போ இந்த ஆணி மாத ராசி பலன்களில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். நான் மக்கள் ஜோதிடர், நான் வந்து மக்கள் ஜோதிடர். ஸோ மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். அன்னாடம் நீ என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க, நான் எழுதியே தருவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் வந்து நீ இந்த மாதம் நீ இந்த பிரச்சனை அனுபவிப்பேன்னா நான் எழுதியே தருவேன், நீ இதுதான் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி. நான்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மக்கள் ஜோதிடர். அதனால எனக்கு தெரியும் மக்கள் வந்து நான் ஒரு ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய முன் காணொளிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பிரம்மன் எழுதிய விதி, அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1960 முதல் 90 வரை, 90 முதல் 2025 வரை மக்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, கர்மா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஆணி மாத ராசி பலன்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை நீங்க வந்து சில பேருக்கு இது 100% இல்லை, 200% அப்படியே பழிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பழிக்கும். நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை ஒரு 20 நிமிஷம், உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா வாழ்க்கையில? ஸ்பெண்ட் பண்ணி டைம் கேளுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. உங்களுடைய பூஜையும், உங்களுடைய தெய்வ பக்தியும், உங்களுடைய சில விஷயங்களும், என்னுடைய ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க பிறகு பாருங்க. தெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. சுபம். வாழ்க வளமுடன்.